பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். லூக்கா 5வது அதிகாரம் 5வது வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். பேதுரு மிகுந்த பிரயாசத்தோடு இரவு முழுவதும் கடல்ல பிரயாசப்படுகிறார். ஒரு மீனும் கிடைக்கல. ஆண்டவர் அதே இடத்துல அந்த படகுல அமர்ந்து பிரசங்கம் பண்ணிய பிறகு வார்த்தையின்படி அந்த வலையை போடுங்கிறார். இன்னைக்கு நீங்க முயற்சி செய்த அதே காரியம்தான், நீங்க தோல்வி அடைந்த அதே இடம்தான். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நடத்துதலை கொடுத்து ஆண்டுடைய வார்த்தை கடந்து வருகிற பொழுது, இல்ல அந்த இடத்துல இந்த காரியத்தை நீங்க வித்தியாசமா செய்யணும், நீங்க இந்த முயற்சி எடுக்கணும், ஒரு புதிய முயற்சி, உங்க அறிவு கெட்டியபடி, உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி செய்தா முடியாதுன்னு சொல்லாதபடி பேதுரு சொல்லுகிறார், ராம் முழுதும் நான் பிரயாசப்பட்ட ஒண்ணு கிடைக்கல ஆண்டவரே. இது எனக்கு நல்ல தெரிந்த தொழில், இது எனக்கு நல்ல அனுபவம் உண்டு. சில வேளைகள் நம்ம அனுபவம் எல்லாம் குப்பை, நமக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, அவர் வார்த்தையின்படி காரியங்களை செய்கிற பொழுது மேன்மை அடைவோம். நான் 10 ஆண்டுகள் என்னுடைய இன்ஜினியரிங் முடிச்சு 10 ஆண்டுகள் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லாதபடி ஆண்டவனை பிரித்தெடுத்து சிங்கப்பூர் தேசத்துக்கு கொண்டு வந்தார். புதிய இடத்துல ஒரு புதிய இண்டஸ்ட்ரி செக்டர்ல வேலை ஆரம்பிக்கும்படியா கிருபை கொடுத்தார். அவர் மேல் இருக்கிற விசுவாசத்தோடு அவர் சொன்னார் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன இடத்துல காரியங்களை ஆரம்பித்தேன். கர்த்தர் பெருக்கத்தை கொடுத்து உயர்வை கொடுத்தார். இன்னைக்கு என்னுடைய அறிவு கெட்டியது, என் அனுபவத்துக்கு எட்டியது, எனக்கு எல்லாம் தெரியும், என்ன ஆண்டருடைய நடத்துதல் என்று சொல்லி நீங்க டிலே பண்ணிக்கொண்டே இருக்கிறீங்க. பேதுரு ஆண்டுடைய வார்த்தையின்படி போட்டதுபடி நீங்க அடுத்த ஸ்டெப்பை எடுக்காதனாலதான் அந்த பெருக்கத்துக்குள்ள, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க கடந்து போக முடியாம இருக்குது. மாம்ச சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. ஆவிக்குரிய சிந்தையோடு இருக்கிறவங்க ஆண்டவர் என்ன சொன்னாலும் உடனே அதற்கு கட்டுப்படுவாங்க. அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய ஆசீர்வாதம் மடிந்து விட்டது, என்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு இல்லவே இல்லை. நீங்க தேவனுடைய நடத்துதல்படி, ஆண்டவர் கொடுக்கிற நடத்துதல்ல உங்க வாழ்க்கையை நடத்துறீங்களா? கர்த்தர் காட்டுகிற பாதையில அவரை நம்பி கடந்து போறீங்களா? இல்ல உங்களை நம்பி, உங்க அனுபவத்தை நம்பி, உங்க சாமர்த்தியத்தை நம்பி நின்று கொண்டு இருக்கிறீங்களா? தயவு செய்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட ஒண்ணு கிடைக்கலாண்டவரே, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். 2 படகுகள் மூழ்கத்தக்க ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உங்களுடைய பெருக்கத்தின் ரகசியம், உங்கள் ஆசீர்வாதத்தின் ரகசியம், உங்க விடுதலையின் ரகசியம் ஆண்டருடைய வார்த்தையின்படி. இட் டசன்ட் மேக் சென்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி பிடிவாதத்தோடு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டருடைய வார்த்தை, கர்த்தருடைய லீடிங், உங்க பெற்றோர் சொல்றாங்க, இல்லாட்டி உங்க போதகர் சொல்றாங்க, ஏதோ உங்க நண்பர்கள் மூலமா ஆண்டருடைய நடத்துதல் திட்டமும் தெளிவுமா வருகிறது. ஒரே காரியத்தை எல்லாம் திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஜெபித்து தேவ சமூகத்துல ஆண்டருடைய வார்த்தையின்படி அடி எடுத்து வைங்க. எந்த இடத்துல நீங்க பல மாதங்கள் பிரயாசப்பட்டு ஒரு பலன் இல்லையோ, கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆழத்துல வலையை போடுகிற பொழுது பெருக செய்கிற அந்த பெருக்கத்தின் வல்லமை உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிற நாட்களுக்குள்ளாய் கடந்து வந்து விட்டீங்க. தயவு செய்து நேரத்தை டிலே பண்ணாதபடி ஆண்டருடைய வார்த்தையின்படி, தேவனுடைய நடத்துதலின்படி ஆண்டவர் எந்த காரியத்தை செய்ய சொல்றாரோ அதுல முதல் அடி எடுத்து வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பெருக்கத்தின் வல்லமை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வாழ்க்கையும் நிரப்பு. கர்த்தர் ஆசீர்வாதமா வைப்பார். God bless you.